வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. யோகமும் மனித மாண்பும் என்னும் வாழ்க்கை வளக் கல்வியை கற்றுக்கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த மாலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து உங்களை அன்போடு வரவேற்று இந்த வகுப்பினை நடத்த தொடங்குகிறேன். இந்த வகுப்பில் பஞ்சபூத நவகிரக தவம்னா என்ன, அதை எப்படி செய்கிறோம், அதனுடைய பலன்கள் என்ன என்பதை நான் சொல்ல இருக்கிறேன். அதன் பிறகு பஞ்சபூத நவகிரக தவம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஒரு பேராசிரியர் உங்களுக்கு நடத்துவார். என்னுடைய பணி பஞ்சபூத நவகிரக தவம்னா என்ன, அதை எப்படி செய்கிறோம், அதனுடைய பலன்கள் என்ன என்பது பற்றி சொல்ல போகிறேன். இப்போ இந்த பஞ்சபூத நவகிரக தவம் என்பது மனவளக்கலை யோகாவில், இந்த ஆன்மீக கல்வியில் தவம் ஒரு பகுதி இல்லையா? அது உடல் பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி, அப்புறம் அகத்தவ பயிற்சி, அகத்தாய்வு பயிற்சி. நம்முடைய மனவளக்கலை யோகாவில் பயிற்சிகளை 4 பகுதியாக பிரிக்கிறோம். ஒன்று உடல் பயிற்சி, இன்னொன்று காயக்கல்ப பயிற்சி. அதாவது உடலுக்கு உடல் பயிற்சி என்று சொல்வோம், உயிருக்கு காயக்கல்ப பயிற்சி. அதாவது உடல் நலத்திற்கு உடல் பயிற்சி, உயிர் வளத்திற்கு காயக்கல்ப பயிற்சி, அப்புறம் மன வளத்துக்கு தான் அகத்தவ அகத்தாய்வு பயிற்சி. அதில் அகத்தாய்வுன்னா இப்போ எல்லாமே இங்கே ஆசிரியர்கள் உரையாற்றுகிறோம், அல்லது மகரிஷி உரையாற்றி இருக்கிறார்கள், அவருடைய உரையை கேட்குறீங்க, ஆசிரியர்களை உரையை கேட்குறீங்க. உங்களுடைய பாட நூல், வேதாத்து மகரிஷியுடைய நூல்கள், இன்னும் இந்த யோகமும் மனித மாண்பும் அதற்கான பாட நூல் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா, டெக்ஸ்ட் புக். இதை நீங்கள் படிக்கணும். அதை படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும். இப்போ நம்ம கல்வி முறை அப்படித்தானே வச்சுருக்கிறோம். கல்விக்கூடத்தில் நம்ம ஆசிரியரிடமிருந்து பாடம் கேட்கிறோம், அதை உள்வாங்கிக் கொள்ளுகிறோம், குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுகிறோம். பிறகு நம் வீட்டுக்கு வந்து அங்கே இருந்து படிக்கிறோம், திரும்ப தான் டெக்ஸ்ட் புக்கை படிக்கிறோம். அப்போ தான் நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும். திரும்ப திரும்ப படிக்கணும், அதை புரிந்து கொள்ளணும். அப்புறம் புரிந்து கொண்டாதான் நினைவில் வச்சிருக்க முடியும். நினைவில் வச்சிருந்தாதான் தேர்வு எழுதி மதிப்பெண் பெற முடியும். அது நினைவில் இருந்தாதான் தேர்ச்சிக்கு பிறகு நம்ம வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொண்ட வழியில், அறிந்து கொண்ட வழியில் நாம் வாழ்வோம். நம்முடைய கடமைகளை, செயல்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு வாழ்வோம். அதான கல்வி. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க. அப்போ கசடர கற்கணும். கசடர கற்பதற்கு உங்களுக்கு மனதுக்கு ஒரு ஆற்றல் வேண்டும். பாடங்களை அந்த மனதுக்கு ஒரு ஓர்மை நிலை ஆற்றல், கான்சன்ட்ரேஷன் பவர், கிராஸ்பிங் பவர், அண்டர்ஸ்டாண்டிங் பவர், கிரியேட்டிவ் பவர், மெமரி பவர், இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அப்படி அந்த கற்கும் திறனை நம்ம கூட்டிக் கொள்ளணும். முதல் அப்படி கற்கும் திறனை கூட்டிக் கொள்ளணும்னா அதுக்கு தான் மூளை செல்களை இயங்க வைக்கணும். இயங்காத செல்களை இயங்க வைக்கணும். அந்த அதோடைய இயக்கத்தை இயங்கும் செல்களை சீர்படுத்தணும். அதுக்கு தான் தவம்ங்க. அந்த தவத்தில் அது உடல் செல்களை மட்டுமில்லை, மூளை செல்களை மட்டுமில்லை, உடல் செல்களையும் கூட அவருடைய இயக்கத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு நம்ம தவம் செய்கிறோம். ஒவ்வொரு தவத்தினுடைய இறுதியிலையும் உடல் முழுதும் தவம் செய்கிறோமே.
பஞ்ச இந்திரிய தவம். தோல், நாவு, மூக்கு, கண்ணு, காது இவைகளெல்லாம் மனம் செலுத்தி தவம் செய்கிறோம் அல்லவா? அப்போ அங்கே உடல் செல்கள், மூளை செல்கள் எல்லாமே இயக்கம் பெறுகிறது. இதுதான் தவத்தினுடைய நோக்கம். அப்போ சிந்தனை திறன் ஓங்கும், நம்முடைய உடல் செல்களுக்குடைய ஆற்றல் மேம்படும். இதுக்காக இது ஆற்றல் மேம்பாட்டுக்கான ஒரு மனப்பயிற்சி. இதுதாங்க தவம். அப்புறம் அறிவு வேணும் அல்லவா? அறிவுக்கு தான் அகத்தாய்வு. ஏன்னா அறிவு தான் அற்றம் காக்கும் கருவி. அறிவு தான் நம்மளை துன்பத்திலிருந்து காக்கும். அறிவு என்றது நல்லதை அறிவது, நன்றின்பால் உய்ப்பது அறிவு. அப்ப நல்லதை அறியணும். அதான் அறம், அறநெறிகள். அதுதான் இயற்கை நீதி, அதுதான் தெய்வ நீதி. இதை அறியணும். அதுக்கு தான் அகத்தாய்வு பயிற்சி. அப்போ அகத்தாய்வு பயிற்சி அறிவு மேம்பாட்டுக்கு, அகத்தவம் மன ஆற்றலுக்கு. அப்போ மனம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிர் உடல். உயிர் உடல் தான் மனம். அப்போ உயிர் உடல் வேறு, மனம் வேறு அல்ல. அதாவது உடல்னே சொல்லலாம், காயம். அதுதான் உடலுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறோம், உடல் பயிற்சி. அதே உடலுக்கு, காயத்துக்கு அங்கே உயிர் இருக்குது இல்லையா, உயிர் உடல்ல. அப்போ உயிருக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறோம், பலப்படுத்துறதுக்கு. அப்போ உடல் பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி செய்யறதும் அது உடல் ஆற்றல், உயிர் ஆற்றல் மேம்பாட்டுக்கு மட்டுமல்ல, மன ஆற்றலுக்குமே. அப்போ அது தவத்தை ஒத்தது. தவம் தவம்ங்கிறது உடல் பயிற்சியும் காயக்கல்பமுமே அது ஒரு தவத்துல ஒரு பார்ட்டு தான், ஒரு பகுதி. இப்போ ஒரு கட்டடம் கட்டுறோம், அதுக்கு அடித்தளம் போடுறோம் அல்லவா, அதுவும் கட்டடத்துல ஒரு பகுதி தான். அதுபோல இந்த மனவளக்கலையில மனதுக்கு கொடுக்கிற பயிற்சி தியானம் மட்டுமல்ல, தவம் மட்டுமல்ல. உடல் பயிற்சியும் காயக்கல்ப பயிற்சியும் ஆற்றல் மேம்பாட்டுக்கு தான். அப்போ உடல் பயிற்சி, காயக்கல்பம், தவம், இந்த மூணு ஆற்றல் மேம்பாட்டுக்கு, அகத்தாய்வு அறிவு மேம்பாட்டுக்கு. ஆற்றலும் அறிவும் தான் மனதுக்கு வளம். அதான் மனவளக்கலை. சரிங்களா? இந்த ஆற்றல் எதுக்குன்னா அறிவிலை முழுமை பெறுவதற்கு, அறியாமையை போக்குவதற்கு. அது என்ன? அப்போ அந்த அறிவை அறிவதற்கு, நல்லதை அறிவதற்கு. அறிவுன்னா என்னதுங்க? நல்லது. நல்லதை அறிவதற்கு உள்ளதை உணர வேண்டும். அதாவது இயற்கையை முழுமையாக அறிய வேண்டும். இயற்கையை ஐயறிவு அளவில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் பஞ்சபூதங்களாக தான் நம்ம அறிஞ்சு வாழ்கிறோம். அப்போ அது ஐயறிவு வாழ்க்கை தானே, அது விலங்கு வாழ்க்கை. அப்போ ஐயறிவு வாழ்க்கையை வாழ்கிறவன் விலங்காதானே வாழ்வான். விலங்கு என்ன பண்ணும்? பிறருக்கு தீங்கு செஞ்சிருமுங்க, பிறர் வளம் பறித்து வாழும், பிறரை துன்புறுத்தும். இப்போ மனிதன் அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். பிறருக்கு துன்பம் தந்து தானும் துன்பப்படுகிறான். புரியுதுங்களா? இப்போ வாழ்க்கையில் துன்பப்படுறான், நோயால் துன்பப்படுறான். அதாவது உடல் நலத்தை இழந்து. அதே போல் பொருள் வளம் இல்லை. பொருள் வேணும், உடல் நலம் வேணும், பொருள் வளம் வேணும், உதவும் உறவுகள் வேண்டும். அதானே சொல்கிறோம், உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ். இந்த மூன்றும் ஓங்கி வாழணும். அதான் வாழ்க்கை. எதுக்கு? இந்த உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கு. இப்போ அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம், இந்த துன்பத்தோடு அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நோயும் இருக்குது, இன்பத்தையும் அனுபவிக்கிறோம். பொருள் பிரச்சனையும் இருக்குது, இன்பத்தையும் அனுபவிக்கிறோம். உறவு பிரச்சனையும் இருக்குது, இன்பத்தையும் அனுபவிக்கிறோம். நமக்கு அதில்
அந்த துன்பம் இல்லாமல் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். சரி, ஒரு சிலர் துன்பம் இல்லாமல் அனுபவிக்கிறாங்க, ஆனாலும் அவங்களுக்கு நிறைவு வரல. இந்த இன்பத்தை அனுபவிக்கிறாங்க, மன நிறைவு வரல. மன நிறைவு வரலன்னா மனதுக்கு அமைதி இல்லை. அப்போ அதுவே துன்பம் தானே. அப்போ அமைதி இல்லையே. அப்போ இன்பம் இருக்கும், துன்பம் வந்து வந்து போகும். சிலருக்கு துன்பம் தொடர்ந்து இருக்கலாம். சரி, துன்பமே உடல் துன்பம் இல்லை, ஒருத்தருக்கு மன துன்பம், பொருள் பிரச்சனை இல்லை, உறவு பிரச்சனை இல்லை, நோயும் இல்லை, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு மன நிறைவு இருக்குதான்னா இல்லை. அப்போ அங்கே மன துன்பம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ எப்படி அமைதி வரும்? இப்போ மனிதன் அமைதியாக வாழணும். தனி மனித வாழ்க்கையில் ஒரு அமைதி. அதுக்காகத்தானே மனவளக்கலையை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுக்கு வேதாத்திரியம் என்ன சொல்லுதுன்னா, நாம் இந்த இயற்கை இன்பங்களை துய்த்து, இந்த இயற்கை இன்பங்களை தானே அனுபவிக்கிறோம். இயற்கை நிலம், நீர், நெருப்பு, காற்று, வீண், பஞ்சபூதங்கள். இந்த தவம் பண்ண போகிறோம், பஞ்சபூத தவம் பண்ண போகிறோம். பஞ்சபூதங்கள்ங்கிறது 5 பௌதீக பிரிவுகள். அது இயற்கை தானே. அதைத்தானே அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக உணர்ந்து இன்புறுகிறோம். அதுதானே வாழ்க்கை. அப்போ இயற்கை இன்பங்களை அனுபவிக்கிறோம், அதில் நிறைவு இருக்குதா? இல்லை. அதில் ஆசை இன்னும் இருக்குது. அதனால தான் அந்த இன்பத்தை அனுபவிக்கும் போது பேராசைப்பட்டு உடல் தாங்கும் அளவுக்கு மேலே இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கும் போது என்ன ஆயிடுதுங்க? நோய் வந்துடுது. அதான ஆசை. அப்போ ஆசையே துன்பத்திற்கு காரணம். அப்போ உடல் துன்பம் வருது. அப்போ ஆசை இருக்கிற வரையில் இங்கே பொருள் எவ்வளவுதான் இருந்தாலும் ஆசையும் இருந்தால் நிறைவு வராது. இந்த நாட்டிலேயே முதல் செல்வந்தராக இருக்கலாம், அவருக்கு இன்னும் வேண்டுங்கிற ஆசை இருந்தால் அவர் ஏழை தான். அவருக்கு பொருள் பிரச்சனை இருக்குது, மனதில் நிறைவு இல்லை. செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு. ஓகே. அப்போ அங்கே துன்பம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி உதவும் உறவுகள் இருக்குது, இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும். மகிழ்ச்சி சொல்லுவாங்க இல்லையா, மகான்கள்லாம் சொல்றாங்க, எவ்வளவு இருந்தாலும் உடல் நலத்தோட வாழ்றோம், 80 வயசுக்கு மேல வாழ்றோம், இன்னும் வாழணுங்கிற ஆசை இருக்குது இல்லையா? அதான் உயிர் வாழணுங்கிற ஆசை, அதான் மரண பயம். அப்ப அந்த மரணம் கூட ஒரு நோய் தான். நோய் முத்திரா தானே மரணம் வருது. மரணம் அப்போ அது ஒரு, அப்போ மீண்டும் பிறவி எடுக்கணும். அது பிறவி பிணி, அது துன்பம். சரிங்களா? அப்போ மனிதன் உடல் மன துன்பம் இல்லாமல் வாழணும். அதற்கு இந்த இயற்கையை முழுமையாக அறியணும். எதுக்குன்னா ஆசையற்ற நிலை, மன நிறைவு. அதனாலதான் மகிழ்ச்சி சொல்லாங்க, நிறைநிலையே தானாக உணர்வதாகும். அது எப்பம்னா இந்த இயற்கையை முழுமையாக அறிந்தால். இயற்கையை பஞ்சபூதங்களா அறிஞ்சிருக்கிறோம். இந்த பஞ்சபூதங்களுக்கு அப்பால ஒன்று இருக்குதே, அதான் இதுக்கு மூலமானது. அதுதான் தெய்வம், அதான் கடவுள், இறைவன் மதங்கள் சொல்லுது இல்லைங்களா? அதுதான் விண்ணாக, காற்றாக, நெருப்பாக, நீராக, பஞ்சபூதங்களாக இருக்கிறது. அதுதான் நவ கோள்களாக இருக்கிறது. நட்சத்திரங்கள், கோள்கள் இருக்கு இல்லையா? நவ கோள்கள்ல சூரியன் சேருது. சூரியன் நட்சத்திரம், நெருப்பு கோளம். இதெல்லாம் கோள்கள், அதை நட்சத்திரம் என்றும், அதை ஸ்டார், இதை பிளானட்னு சொல்றோம். அதை நட்சத்திரம், இதை கோள்கள்னு சொல்றோம். இதெல்லாம் இயற்கை தானே. இந்த இயற்கை இன்பங்களை தானே அனுபவிக்கிறீங்க. அப்போ இந்த பஞ்சபூதங்களுக்கும் நவ கோள்களுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. புரியுதுங்களா? இதை மனிதன் அறியணும். இந்த இயற்கையை முழுமையாக அறிஞ்சிட்டா, பஞ்சபூதங்களையும் அறிஞ்சிருக்கிறான், பஞ்சபூதங்களுக்கு மூலமானதை அறியணும். அப்படி அறியும் போது
அதுதான் இறைநிலை, அதுதான் தத், அதுதான் பஞ்சபூதங்களாகவும், அந்த பஞ்சபூதங்களை அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக உணர்ந்து உள்ளதை உள்ளபடியும் உருமாற்றி தரம் மாற்றி அழகுபடுத்தியும் ரசித்து இன்புறும் மனிதனாகவும் இருக்கிறது. அதான் தத்துவம். அதுவே நீயாக இருக்கிறாய் என்பதை மனிதன் தெரிந்து கொண்டானே ஆனால் அவன் இயற்கையை முழுமையாக அறிந்தவனாவான். அப்போ அவனுக்கு இந்த வாழ்வின் நோக்கம் தெரியும். நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? நான் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும். அதுக்கு என்ன வேணும்? எனக்கு உடல் நலம் வேணுமே. இந்த பஞ்சபூதங்களும் கூடிதான் என் உடலாக இருக்கிறது. அப்போ நான் பஞ்சபூதங்களை பராமரிக்கணும். அதுதான் பஞ்சபூதங்களை. இப்போ பாருங்க, சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், வெப்பநிலையை பாதுகாக்கிறோம், உறைவிடம் பயன்படுத்துகிறோம், உடம்புல வெப்பநிலையை பராமரிக்கிறோம், காற்றோட்டமான இடத்துல வாழ்கிறோம், உயிர் சக்தியையும் நம்ம உடம்புல பராமரிக்கிறோம். அதை இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கும் போது மன இயக்கத்தில் அதிகமாக செலவு பண்ணிட்டா அந்த உயிர் சக்தி இருப்பு குறைஞ்சி போயிடும். அப்போ நோய் வந்துடும். புரியுதுங்களா? இப்போ நம்ம உடம்புல நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் இருக்கு இல்லைங்களா? இதில் இப்போ அங்கே ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க, உடல் கூறு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, ஒரு 16 விழுக்காடு தான் நிலம் இருக்குதாமா, 72 விழுக்காடு நீர், 6 விழுக்காடு நெருப்பும் காற்றும், 4 விழுக்காடு தான் விண்ணு இருக்குதாமா. அப்போ இந்த பெர்சன்டேஜ் நமக்கு குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அங்கே தான் நோய் வருது. புரியுதுங்களா? அதான் சொல்கிறாங்கல்ல, உடம்புல உயிர் சத்து. அது இப்போ நான் கொரோனா நோய் எதிர்ப்பு சக்தின்னா உடம்புல ஊட்டச்சத்து சொல்கிறீங்கள, புரதம் இருக்கணும், விட்டமின் சி இருக்கணும், டி இருக்கணும், இப்படிலாம் சொல்கிறீங்க இல்லையா? அதான் நிலம். அப்போ நிலத்தினுடைய அளவு குறைஞ்சி போனால், தரம் குறைஞ்சி போனால் நோய் வந்துடும். அதே மாதிரி நீர், எவ்வளவு நீர் இருக்கணும் உடம்புல, இவ்வளவு தண்ணி குடிங்கன்னு சொல்கிறோம். வெப்பநிலையை பார்க்கணும், உடம்புல சூடு கூடுது குறையுது, இந்த சூட்டை சரியாக பரமாறிங்க. காற்றோட்டமான இடத்துல வாழுங்க, நல்லா உழைச்சி பொருள் ஈட்டுங்க, நல்லா உடம்புக்கு வேலை கொடுங்க, உழைங்க. இல்லைன்னா மூச்சு பயிற்சியாவது பண்ணு. உழைப்பு சரியாக இல்லைன்னா உடல் பயிற்சி செய்ய சொல்கிறோமில்ல. இதெல்லாம் எதுக்குங்க? நம்ம உடம்புல நிலம், நீர், நெருப்பு. அதே மாதிரி நல்லா தூங்கணும். இது மனம் கொந்தளிக்கப்படாது, மனதை அமைதியாக வச்சுருக்கணும். தாம்பத்திய உறவில் அளவோடு இருக்கணும், இல்லைன்னா உயிர் சக்தியை இழந்துருவோம். புரியுதா? அப்போ இந்த பஞ்சபூதங்களுக்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் சம்பந்தம் இருக்குதா இல்லையா? இது எப்போ தெரியுதுங்க? இயற்கையை முழுமையாக அறிந்தா. பாருங்க, இப்போ இதுக்கு தான் இந்த மனவளக்கலை, இயற்கையை முழுமையாக அறிதல். அதுக்கு தான் ஆன்மாவை அறிதல். ஆன்மாவை அறிந்தால் இயற்கையை முழுமையாக அறிந்து விடலாம். அப்போ நமக்கு உடல்நலம் காக்கிற அறிவு நமக்கு தெளிவாக விளங்கிரும். அதே போல் வாழ்க்கைக்கு வேண்டிய பொருள் இருக்கு இல்லையா, உணவு, உடை, உறைவிடம், அனுபவ பொருள் எல்லாம் இயற்கை வளமாக இருக்குது. அந்த இயற்கையை முழுமையாக அறிந்து விட்டால் இயற்கை வளம் விளங்கிவிடும். மாதிரி சொல்லுவாங்க, வளம் விளங்கிவிடும். உனக்கு என்ன வேணுமோ அந்த வேண்டல் வளம் தெரிந்து ஆக்கத்துறையில் அறிவை செலுத்தி ஊக்கமுடன் உழைத்து பொருள் ஈட்டினா பொருள் வளத்தோடு வாழலாம். அதுவும் அறவழியில் பொருள் ஈட்டணும். பிறருடைய வருத்தத்தையும் சம்பாதிக்கப்படாது. அப்படி வாழ்ந்தீங்கன்னா என்ன ஆகுங்க? பொருள் வளம் இருக்கும். இயற்கையை உணர்ந்தா இந்த எல்லா உயிரினங்களும் சக மனிதர்களும் வாழுகிறார்கள். அவர்கள் நமக்காகவும் வாழுகிறார்கள். இந்த உயிரினங்கள் இல்லாமல் தனி மனிதன் வாழ முடியுமா? முடியாது. அப்போ அவங்களுடைய உறவு வேண்டும், சக மனிதர்களுடைய நட்பு வேண்டும். இதான் உறவை சம்பாதிக்கணும். இது வாழ்க்கையை பற்றிய ஒரு கல்வி. இயற்கையை அறிந்த போதுதான். அப்போ இவன் என்ன செய்வான்? பிறர் நமக்கு உதவணும்னா துன்பம் கொடுக்கவும் கூடாது, துன்பம் போக்கி வாழணும். அதான் இரண்டொழுக்க பண்பாடு இங்கே சொல்கிறோம் அல்லவா? அப்போ இயற்கையை முழுமையாக அறிந்தவன் தான் இரண்டொழுக்க பண்பாடை கடைப்பிடிச்சு வாழ்வான். இப்போ பாருங்களேன், இயற்கையை முழுமையாக அறிஞ்சிட்டா அவனுக்கு உடல்நலம் காத்து வாழ தெரியும்.
உடல்நலம் காத்து வாழும் அறிவை முழுமையாக அறிந்து விடுவான். பொருள் வளத்தோடு வாழும் அறிவை அறிந்து விடுவான். நட்பு நலத்தோடு வாழும் அறிவை அறிந்து விடுவான். அவன் மனதையும் அறிந்து மனம் அடக்கம் பெற்று விடுவான். மனம் அமைதி அடைந்து விடும். ஏன்னா நான் நித்திய ஜீவன், நான் மெய்ப்பொருள், எனக்கு மரணமே இல்லை, நான் நித்திய ஜீவனாக இந்த உலகம் உள்ள அளவு நான் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறேன் என்கிற ஒரு அறிவு நிலைக்கு வந்துவிட்டால் அவனுக்கு மன நிறைவு வந்துவிடும், அமைதி வந்துவிடும், துன்பம் இருக்காது. அப்போ துன்பம் இல்லாமல் உடல் பிரச்சனை, அப்போ என்ன பாருங்க, உடல் நோய் இல்லை, நோய் வந்தால் கூட தனிச்சிருவான், பொருள் பிரச்சனை இல்லை, உறவு பிரச்சனை இல்லை, மன நிறைவு பிரச்சனையும் இல்லை. அப்போ உலக இன்பங்களை அனுபவித்து வாழ்வான் அல்லவா? இதுதான் வளமுடல் வாழ்தல், வாழ்வாங்கு வாழ்தல். அன்பர்களே, மாணவ செல்வங்களே, இதுதான் மனவளக்கலை. இப்போ நீங்கள் இதான் யோகமும் மனித வாழ்வும். அப்போது இந்த மனவளக்கலையை எதுக்கு கற்றுக்குறீங்கன்னா ஆன்மாவை அறிய. இதான் ஆன்மீக கல்வி. ஓகே, இதை வச்சுக்கணும். இந்த ஆன்மாவை அறிஞ்ச பிறகுதான் உங்களுக்கு உடல்நலம் காக்கிற அறிவு புரியும். அப்போ உடல் பயிற்சி, காயகல்பம், தவம் செய்கிறது ஆன்மாவை அறிவதற்கு. அந்த பயிற்சி செய்யும் போதே உங்களுக்கு உடல்நலம் மேம்படும். ஆனால் நம்ம இப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க மக்கள், உடல் நலத்துக்கு செய்யணும். சரி, உடல் நலத்துக்கு செஞ்சு அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிற? மனதை அறியணும். அப்போ தான் பயிற்சியை தொடருவாங்க. இயற்கையை முழுமையாக அறியும் வரை பயிற்சியை தொடர்வார்கள். இல்லைன்னா அந்த பயிற்சியை கெடுதல விட்டுருவாங்க. இப்போ யோகமும் மனித மாண்பும் கற்றுக்கிறீங்க. இதை முறையாக கற்று ஆன்மாவை அறிந்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமுங்க? கற்றபடி நடப்பீங்க. உடல் மன துன்பம் இல்லாமல் தான் முழுமை நல வாழ்க்கையை வாழ்வீர்கள். இதுதான் மனவளக்கலை. இதை நான் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இது நான் ஒவ்வொரு வகுப்பிலுமே இதை நான் சொல்வது உண்டு பொதுவாக. நான் இதை அதை எல்லா வகுப்பிலுமே சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இதை திரும்ப திரும்ப நீங்கள் சிந்தித்து பார்த்தால்தான் இந்த கலையுடைய மதிப்பு தெரியும். அப்போ தான் நீங்கள் இந்த பயிற்சிகளை முறையாக செய்வீங்க. இப்போ பாருங்க, பஞ்சபூத நவகிரக தவம் வேற ஒன்றும் இல்லை. ஈஸியாக உங்களுக்கு புரியும். இப்போ பஞ்சபூதங்களுக்கும் நமக்கும் என்ன தொடர்புன்னு பார்த்தீங்களா? பஞ்சபூத சக்தி நம்ம உடம்புல வரணும். உள்ள நம்ம சாப்பிட்றோம். இப்போ நிலம், உணவுங்கிறது நிலத்திலிருந்து வருது. அந்த உணவுல இருந்து அந்த உணவு மூலம் மட்டும் நிலத்து சக்தி வரல. நீங்கள் நிலத்தின் மீது தவம் செய்தாலே அங்கே இருக்கிற அலை, இந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய காந்த அலை மூலம் அங்கே இருக்கிற சத்துப்பொருள் உயிர் சத்தை, அந்த ஜீவனுக்கு தேவையான காந்த சக்தியை நாம் உள்வாங்கிக் கொள்ளலாம். அப்போ அது உடல் நலத்துக்கு. புரியுதா? அதே மாதிரி நீர் மீது தவம் பண்ணுறீங்க. நீர் சத்து நமக்கு வேணும் அல்லவா? வெப்பம் வேணும், காற்று வேணும், விண்ணு வேணும். பஞ்சபூதங்களை நினைத்து தவம் செய்கிறீர்கள். நாம் எதை நினைக்கிறோமோ அதோடு உயிர் கலப்பு பெறுகிறோம். மன அலை, சீவ காந்த அலை இந்த பஞ்சபூதங்களை நினைக்கிற போது அந்த பஞ்சபூதங்களிலிருந்தும் காந்த அலை வந்துகிட்டு இருக்கும் அல்லவா? அது வான்காந்த அலை. அந்த வான்காந்தத்தோடு இந்த சீவகாந்த அலை மோதி அது பிரதிபலித்து மீண்டும் எங்கே வரும்? சிவகாந்தத்துக்குள்ளே வரும். அப்போ அது என்ன ஆயிடுது? உடலுக்குள்ள வந்த உடனே அதுவே சிவகாந்த அலையாக மாறி விடுகிறது. இதுதான் பஞ்சபூத சக்தியை உள்வாங்கிக் கொள்வதற்கு. இப்ப பாருங்க, பஞ்சபூத தவம் பண்ணீங்கன்னாலே நமக்கு உடல்நலம் வந்துடும். இதுதான் சித்தர்கள் அந்த காலத்துல பஞ்சபூதங்களும் அவர்களுக்கு கட்டுப்பட்டது. பாருங்க, சாப்பிடாம இருந்து வாழ்ந்தாங்க. தண்ணி கூட சிலர் குடிக்காம, சாப்பிடாம வாழ்றாங்க, தண்ணி குடிக்காம வாழ்றாங்க. மூச்சு, அந்த வெப்பநிலை அவங்க எப்பவுமே உடம்புல பராமரிக்கிறாங்க சித்தர்கள். மூச்சு காற்று, அது மூச்சை கூட கொஞ்ச நேரம் நிறுத்தினா கூட அவங்களுக்கு உயிர் சக்தி உடம்புக்குள்ள வந்துகிட்டே இருக்குது. சில நிமிடங்கள் கூட சில சித்தர்கள் மூச்சை கூட நிறுத்துறாங்க. அந்த பஞ்சபூதங்கள் அவர் கட்டுப்படுகிறது. சித்தர்கள் உயிர் ஆற்றல் மிக்கவர்களாக இருந்தார்கள். உயிராற்றல் பாருங்க, அதுக்கு தாங்க பஞ்சபூத தவம். அது மட்டுமல்ல, நம்ம பயன்படுத்துகிற பொருள் எல்லாம் என்னது? பஞ்சபூதங்களால் ஆனது தானே.
அதனால தான் அந்த பஞ்சபூத தவம் செய்யும்போது என்ன செய்கிறோம், அந்த சொல்கிறோம் பாருங்கள், அது வாழ்க்கைக்கு பயனுள்ள வகையில் உபயோகித்து கொள்ளும் விஞ்ஞான அறிவை பெருக்கிக் கொள்வோம் சொல்கிறோம். அதிலிருந்து காப்பு பெறுவோம். நமக்கு துன்பம் வந்துடக்கூடாது, நல்ல விதமாக பயன்படுத்தணும். அதுதானே பஞ்சபூதங்களை அப்படி நினைக்கிறோம். அப்போது ஒருத்தருக்கு பொருள் பிரச்சனை இருக்குமா, பொருள் வறுமை இருக்குமா சொல்லுங்கள். பஞ்சபூத தவம் பண்ணுறவங்களுக்கு பாருங்கள், சுருக்கமாக புரிஞ்சுக்குங்க, உடல் நலமும் மேம்படும், பொருள் வளமும் மேம்படும். இவ்வளோதாங்க. அதை எப்படி செய்யணுன்றத வேற ஒன்றும் இல்லை. நிலத்தை நினைக்கிறீங்க, அது மகரிஷி சொன்னபடி இப்போ ஒரு பேராசிரியர் நடத்த போகிறார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அவருக்கு இந்த நிலம்னா இந்த பூமியை நினச்சிக்குங்க. நில உலகம், நில உலகத்தில் இப்போ கல் மண் உலோகங்கள் ரசாயனங்கள் இருக்கு இல்லையா, 72 விழுக்காடு நீர் சூழ்ந்து இருக்குது. அப்புறம் மீதி 28 விழுக்காடு நிலம்தானே இருக்குது. அது நம்ம பார்த்துருக்கோம், நம்ம அறிவுக்கு தெரியுது. அப்படியே நினைங்க, இதோட உயிர் கலப்பு வந்துடும். அப்போ அதை சொல்கிறோம், இது பிரபஞ்ச பரிணாமத்தில் 5வது தத்துவம். அது தெய்வமே தான் விண்ணாகி காற்றாகி நெருப்பாகி நீராகி மண்ணாகி, அப்போ 5. அவருடைய பெருமையை மதித்து போற்றுகிறோம்னு வரும். ஏன்னா மண் இல்லாமல் நம்ம வாழ முடியுமா, இந்த உணவு இல்லாமல் வாழ முடியுமா? இந்த மண் தானே நமக்கு பல அனுபவ பொருள்களாக இருக்குது. அதனால் மண்ணின் பெருமையை மதித்து போற்றுகிறோம், அதோடு ஒன்று உயிர் கலப்பு பெறுகிறோம். அந்த மண்ணை நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளும் விஞ்ஞான அறிவை பெருக்கிக் கொள்வோம். மண்ணினாலும் மண்ணில் இருந்தும் வாழ்நாள் முழுவதும் காப்பு பெறுவோம் என்று அந்த நிலத்தையே நினைக்கிறோம். மண் மீது தவம். இதே போல நீரை நினைக்கிறோம். நீர் பிரபஞ்ச படத்தில் 4வது தத்துவம்னு சொல்ல போகிறோம். நீருக்கு என்ன செய்ய போகிறோம், கடல் தான் நமக்கு பெரிய அடையாளம். நீருக்கு அடையாளமாக அதை நினச்சிக்கிறோம். அது மேகத்தில் நீர் இருக்குது இல்லைங்களா, எல்லா ஜீவன்கள்லையும் நீர் இருக்குது, நம்ம உடம்புல கூட மீது நீர் இருக்குது. ஆனாலும் தவத்துக்கு எதை எடுத்துக்கிறோம், அந்த கடலை எடுத்துக்கிறோம். கடலை அப்படின்னு நினைக்கிறீங்க, அதோடு ஒன்றி நினைக்கிறீங்க. அந்த தவத்தில் சொல்கிற மாதிரி நீங்கள் பாவனை பண்ணுங்க. அதே மாதிரி நெருப்பு எங்கேருந்து வருது, சூரியன்லேருந்து நெருப்பு சக்தி வந்தாலும் எப்பொழுதும் எங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கு தெரியுங்களா, பூமியின் நடுமையத்தில் அணுக்கள் நெருக்கத்தினால ஒரு பெரிய நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதானே எரிமலையாலாம் வருது இல்லைங்களா, அது மையத்தில் இருந்து வருது. அந்த நெருப்பினுடைய வெப்பநிலை தான் பூமியில் மேல் பரப்பு வரையில் பரவி உயிர்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் தருகிறது அப்படிங்கிறத தவத்தில் சொல்கிறோம். அப்படின்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி காற்றை நினைக்கிறீங்க. காற்று இந்த பூமியிலிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒரு கவசம் போல் இருக்குது. இந்த காற்று மண்டலத்தில் நம்ம வாழ்கிறோம். நம்ம காற்றுல நான் வாழ முடியுமா? நம்ம பயன்படுத்துகிற பொருள்கள் பாருங்கள். காற்று பயன்படுத்துகிறோம், நெருப்பை பயன்படுத்துகிறோம், நீரை பயன்படுத்துகிறோம், இப்போ பயன்படுத்துகிற பொருள் நிலத்தை பயன்படுத்துகிறோம். அப்போ இது பொருள் சம்மந்தப்பட்டது தானே. பாருங்கள், இதான் பஞ்சபூத தவம். நவகிரகங்கள் என்னன்னு பாருங்களேன். இப்போ இந்த பூமியில் இந்த இயற்கை பூமியை மட்டும் படைச்சிருக்கலாம்ல, பண்ணி இந்த மனுஷனை இங்கே பூமியில், ஏன்னா மனிதனு பஞ்சபூதங்களால் ஆனவன் தானே. ஆனால் இங்கே பூமியில் உயிரினம் தோன்றணும்னா வாழணும்னா அதுக்கு மற்ற கோள்களும் சம்மந்தப்பட்டிருக்கு. இப்போ வேற ஒன்றும் வேண்டாம், சூரியனை எடுத்துக்கங்க. சூரியன்லேருந்து சூரிய வெப்பம் ஒளி வரலைன்னா அங்கே உயிரினம் தோன்றுமா சொல்லுங்க. இப்போ நம்ம வாழ்கிறதுக்கு உயிரினம் அது சம்மந்தப்பட்டிருக்குல்ல. அதே மாதிரி புதனும் சம்மந்தப்பட்டிருக்கிறது, சுக்கிரனும் சம்மந்தப்பட்டிருக்கிறது, சந்திரனுக்கும் சம்பந்தம் இருக்கிறது, செவ்வாய் குரு சனி, அப்புறம் ராகு கேது சூரியன் மையப்பகுதியிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த காந்தாலை பாதைகளுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குதுங்க. இயற்கை அதனால தான் வச்சிருக்குது. அதே மாதிரி எத்தனையோ சூரிய குடும்பங்கள் இருக்குது, நட்சத்திரங்கள் இருக்குது. அது 27 தொகுதியாக பிரிச்சிருக்கிறோம். அது கோடான கோடி நட்சத்திரங்கள். இப்போ அஸ்வினி அப்படின்னா ஒரு நட்சத்திரம், ஒரு சூரியன் அல்ல, அதுக்குள்ளே கோடான கோடி இருக்குது நட்சத்திர மண்டலம். அது 27 நட்சத்திர மண்டலம். அங்கேருந்து வரக்கூடிய காந்த அலை அது நம்முடைய உடம்புல காந்த மின்சார ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தும். அது மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் சேஞ்சஸ். அப்போ உடல்லையும் உடல் இயக்கத்திலையும் மன இயக்கத்திலையும் நமக்கு மாற்றங்கள் வரும் அந்த அலைக்கு ஏற்ப. அதுதான் அந்த அலைக்கு ஏற்பதான்
ஒரு 7 சம்பத்துக்கள் மனிதனுக்கு அமையுதுங்க. பாருங்க, உருவ அமைப்பு. ஒருத்தவங்க உருவம் எப்படி இருக்காங்க? ஒருத்தர் வந்து ஒல்லியா நீளமா உயரமா இருக்கிறாங்க, ஒருத்தர் குண்டா இருக்கிறாங்க, சரிங்களா? ஒருத்தர் கொஞ்சம் நல்ல வடிவம் கொஞ்சம் அழகா இருக்கிறாங்க, ஒருத்தர் கொஞ்சம் இந்த உடல் உறுப்புகள் அமைப்பெல்லாம் அவ்வளவு அழகா இல்லை. இந்த மாதிரி உருவ அமைப்புக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. இதெல்லாம் இந்த கோள்களுடைய அலை, சரிங்களா? நம்ம அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, நம்ம வந்து பிறக்கும்போது எந்தெந்த கோள் எங்கெங்கே இருந்தது இதை பொறுத்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்படி இப்படி இருந்தால் இந்த குழந்தை இப்படி இருக்கும், இதோட உருவமைப்பு இப்படி இருக்கும். அதே மாதிரி குணம், பிறவியிலேயே ஒரு குணம் இருக்குதுங்க. இப்போ சொல்ல நல்ல குணம், தீய குணம், கொஞ்சம் நல்ல குணமும் இருக்கும், தீய குணமும் இருக்கும். ஒருத்தர்கிட்ட தீய குணம் மேலோங்கி இருக்கும், சிலர்கிட்ட நல்ல குணம் மேலோங்கி இருக்கும், இன்னும் சிலர்கிட்ட இந்த நல்ல குணமும் கெட்ட குணமும் கொஞ்சம் சமமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்க சும்மா புரிஞ்சிருக்கா சொல்கிறேன். சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? சில பிறவிட குணமுங்க. சிலரையும் பார்த்துங்க, நாய் வாழை நிமித்த முடியாதும்பாங்க. அது மாதிரி சிலருடைய பிறவி குணம். அதுக்கு காரணமெல்லாம் இந்த கோள்களுடைய நிலைங்க, புரியுதுங்களா? சிலருக்கு நீங்கள் என்னதான் புத்தி சொல்லுங்க, சிந்திக்கவே மாட்டாங்க. அது வந்து வாழமட்டைன்னு சொல்லுவாங்க. சிலர் கொஞ்சம் சொன்னால் சிந்திப்பாங்க, அது கருத்துண்டு. சிலர் அவங்களாவே நம்மகிட்ட கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா கப்புன்னு பிடிச்சிக்குவாங்க, கற்பூரம் மாதிரி. அந்த கற்பூர புத்தி, கரித்தண்டு புத்தி, வாழமட்டை புத்தின்னு இருக்குதுங்க. இப்போ நமக்கே பாருங்களேன், நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம், நம்மளை சுற்றி இருக்கோம், இந்த மனவள கலையை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். வாங்க, நீங்கள் நல்லா இருக்கலாம், அறிவில் முழுமை பெறலாம், இயற்கையை முழுமையாக அறியலாம், இயற்கை நீதி உங்களுக்கு தெரியும், வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா வரவே மாட்டாது. கடைசியில் போயிடும் அப்படியே உலகத்தை விட்டு. அதெல்லாம் வாழமட்டைகள். அதான் மதுரை சொல்கிறார், இந்த வாழமட்டையை போய் அதுக்கு புத்தி சொல்லி நீ உனக்கு வாய் தான் வலிக்கும், வாழமட்டையில் பற்ற வைக்கணும்னா ஊதுனா உனக்கு வாய் தானே வலிக்கும்னு சொல்லுவார் மகரிஷி. அந்த மாதிரிங்க இந்த மாதிரி புத்தி உள்ளவங்க இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த கோள்களுடைய நிலை, உருவமைப்பு, குணம், அறிவில் உயர்வு. சிலர் பாருங்க, அறிவு சிலர் இயற்கையாகவே சிலருக்கு வந்து மந்த புத்தி தான் இருக்குமுங்க. வெந்ததை தின்னு விது முடிஞ்சா போவோம், ஏதோ உயிர் வாழணும், அறிவு அந்த அளவில் தான் இருக்கணும். அதான் அன்னமய கோஷம்பாங்க. இந்த உயிரை பற்றி கூட சிந்திக்க மாட்டான், அதை பிராணமய கோஷம்பாங்க சிந்திச்சா. இன்னொன்று மனமய கோஷம், இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும், அந்த ரசனை, ரசித்து வாழுகிற இதே இல்லை, அறிவு நிலையே இல்லை. இன்னும் சிலர்கிட்ட விஞ்ஞானமய கோஷம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இயற்கை நிகழ்ச்சிகளை ஆராயிறது, ஏன் இப்படி நடந்தது, எதுக்கு இப்படி வந்தது. இப்போ நான் கொரோனா வந்திருக்குது, இந்த கொரோனான்னா என்ன, எப்படி வந்தது, ஏன் வந்தது, எப்படிலாம் கொஞ்சம் சிந்திக்கணுமில்ல. ஏன் கண்ணுக்கு தெரியல, அது இப்படியெல்லாம் சிந்திக்கணும். இது பேர் விஞ்ஞானமய கோஷம். அதுக்கு மேலே நான் யார், இந்த இயற்கைன்னா என்ன, எதுக்கு பிறந்தேன், இந்த கடவுள் தெய்வம்னு ஒன்று சொல்கிறாங்களே அது என்னது, நான் செத்த பிறகு எங்கே போகிறேன், எங்கேருந்து வந்தேன், இப்படியெல்லாம் சிந்திக்கக்கூடிய அறிவு நிலை எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை பொதுவே. பாருங்கள், சிலருக்கு பிறவியிலே இருக்குமுங்க. இதுதான் பிறவி குணம், இதுதான் அறிவின் உயர்வு அப்படின்னு பேர், புரியுதுங்களா? அப்போ உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி. கீர்த்தின்னா புகழ். சிலர் பிறக்கும் போதே பிறருக்கு நன்மை செய்யணுங்கிற எண்ணத்தோட வாழ்றவங்க இருக்காங்க. சிலரோட குணம் சர்வீஸ் டு ஹியூமனிட்டி, எல்லாருக்கும் நல்லது செய்யணும். நான் வாழ்ந்த எண்ணத்தை கண்டு எல்லாருக்கும் மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போனோம். நான் செத்த பிறவும் என்னை பற்றி மக்கள் பேசணும், நல்ல மனுஷன் இருந்தவன் போயிட்டானே, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்திருக்கலாமேன்னு பேசாம புகழ். அதான் உயர் புகழ், கீர்த்தின்னு சொல்கிறோம். அப்படி வாழ்கிறதுக்கு அங்கே ஒரு கிரக அமைப்பு இருக்குதுங்க. எல்லாரும் அந்த செய்ய முடியாது, புரியுதுங்களா? அந்த கோள்கள் நிலை இருக்குது, அமைப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ என்ன சொல்லியிருக்கோம், உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, உடல் ஆரோக்கியம். சிலருக்கு அந்த கான்ஸ்டியூஷன் நல்லா இருக்குமுங்க, கரு அமைப்பிலேயே அந்த கோள்கள் நிலையை பார்த்து லக்னாதிபதி பலமாக இருக்கிறான், சனி பலமாக இருக்குது, இவனுக்கு ஆயுள் தீர்க்கம், ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி இல்லை நோய் வந்தால் கூட தப்பிச்சிருவான், அவனுக்கு ஆயுள் தீர்க்கமுங்க, அதில் உடல் ஆரோக்கியமாக இருப்பான், சரிங்களா? உடல் உழைப்புக்கு உடல் வலிமை இருக்கும், அதான் உடல் வலிவு. அடுத்தது சுகம், வாழ்க்கையில் சுகம் வேணுங்க, ஒரு சுகபோகம், நல்ல வாழ்க்கை வசதிகளோட
இல்லை புலன் இன்பங்களை அனுபவிக்கிறது. வீடு, மணி, வண்டி, வாகனம். சுகஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. 4க்குரிய கிரகம் சுக்கிரன். இந்த சுக்கிரன் வந்து தான் நம்முடைய சுகபோகங்கள், புலன் இன்பம், இவைகளுக்கெல்லாம் ரொம்ப சம்பந்தப்பட்டதுங்க. அது மாதிரி வாழ்க்கையில் சுகம் எல்லாருக்கும் அப்படி அனுபவிக்க முடியல. அதிபதியாக இருக்கணுங்க, இல்லை அனுபவ யோகம் வேணுமுங்க. சிலருக்கு சுகமான ஒரு வாழ்க்கை இருப்பாங்க. பாருங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸில் சிலர் வேலை பார்க்குறாங்க, பெரிய அதிகாரிகளாக, சொந்த காசு போட்டு கார் வாங்க வேண்டியதே இல்லை. அவன் சுகபோகமாக ஒரு வாழ்க்கை அவனுக்கு அமைஞ்சிருவாங்க. அந்த மாதிரி அது மாதிரி சுகம். அப்புறம் செல்வம். எல்லாரும் உழைச்சி சம்பாதிச்சிட முடியுதுன்னு நினைக்கிறீங்களா? முடியாது. அதுக்கு ஒரு அமைப்பு இருக்குதுங்க. உடம்பெல்லாம் விளக்கெண்ணெயை பூசிக்கிட்டு ஆற்று மணலில் உருண்டு புரண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டும்பா. சிலர் சம்பாதிப்பான் நிற்காதுங்க. அவன் செல்வந்தரா வாழ முடியாது. மெய் வருத்த கூலி தரும். செல்வந்தரா வாழணும்னா அதுக்கு ஒரு கோள்களுடைய அமைப்பு இருக்குதுங்க. சரிங்களா? அதை தான் சுகம், செல்வம். இப்போ எத்தனை பாருங்க, உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம். 7 சம்பத்துக்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த கரு அமைந்தபடி, அதான் கரு அமையும் போது அல்லது கருத்தரிக்கும் போது அல்லது குழந்தை பிறக்கும் போது இந்த கோள்கள் எந்தெந்த இடத்துல இருந்ததோ அதை பொறுத்து தான் ஒருவருக்கு அமைகிறது. சரி, அமைஞ்சிருச்சு. இப்போ நமக்கு ஏதோ சில சம்பத்துக்கள் குறைவா இருக்குது. அப்போ வாழ்க்கையில சிக்கல் தானே. அப்போ அந்த குறையெல்லாம் சரி பண்ணணும் அல்லவா? அதுக்கு இந்த கோள்களுடைய அலைவீச்சு நமக்கு ஒத்ததா இருக்கணும். அப்போ அதோடு ஒரு உயிர் கலப்பு பெறணும். ஒரு குடும்ப நண்பர் போல. இப்போ நம்ம ஒருத்தர் நண்பர் வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வரோம். குடும்ப நண்பர், அவர் வீட்டில் போகிறோம், தங்குறோம், சாப்பிட்றோம், அவங்க வீட்டில் கிச்சன் வரைக்கும் போகிறோம், அவங்க பெட்ரூமில் படுத்து தூங்குறோம், அவங்களோட சினிமா பார்க்குறோம். இப்படி ஒரு குடும்ப நண்பராக பழகிட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருப்போமா இல்லையா? சொல்லுங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் துன்பம் கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அதே போல் இந்த கோள்களுக்கும் நமக்கு ஒரு நட்பை டெவலப் பண்ணணுங்க. அப்போ அடிக்கடி போயிட்டு வரணும். உண்டு கெட்டது உறவு, உண்ணாமல் கெட்டது வயிறு. உண்டு கெட்டது வயிறு, உண்ணாமல் கெட்டது உறவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி நம்ம விருந்துக்கு போனால் அங்கே போய் உண்டு உறங்கி வாழ்கிற மாதிரி இந்த பஞ்சபூதங்கள், இந்த நவ கோள்களோடு நமக்கு ஒரு இனிமையான உறவு வச்சுக்கணும். அதை நாள்தோறும் கூட ஒரு நிமிடம், ஒரு 2 நிமிடம் ஒதுக்கி இந்த பஞ்சபூதங்களுக்கும் நவகுலங்களுக்கும் டைம் ஒதுக்கி ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் தவம் பண்ணால் போதுங்க. நல்லா உயிர் கலப்பு வந்துருங்க. அப்படி இல்லை, மதுரை சொல்கிறாங்க, அமாவாசை பௌர்ணமி அன்னைக்காவது பண்ணுங்க, 15 நாளைக்கு ஒரு தரம் பண்ணால் போதுங்க. அப்போ இந்த பஞ்சபூத நவகிரக தவங்கிறது என்னன்னு புரிஞ்சிட்டிங்களா? சும்மா நினைக்கிறோம், அவ்வளவுதான். அப்போ சூரியனை எப்படி நினைக்கணும், இங்கே சொல்லுவாங்க. சந்திரனை எப்படி நினைக்கணும், புதனை எப்படி நினைக்கணும், இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு வாங்க. சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், குரு, சனி, அப்புறம் ராகு, கேதுக்கள், நட்சத்திரங்கள் சொல்லுவாங்க. இதை அப்படியே நினைக்கணும். இது எல்லாருமே இந்த தவம் செய்யலாமுங்க. இதை இப்படி இந்த பஞ்சபூத நவரத்தை செஞ்சுட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குங்க? நல்ல உடல் நலத்தோட பஞ்சபூத சக்தி இருக்கும், பொருள் வளம் இருக்கும், வாழ்க்கையில் நல்ல ஒரு அமைப்பு. இந்த சொல்ல உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் 7 சம்பத்துக்களிலும் நாம் உயர்ந்து ஒரு அற்புதமான வாழ்க்கையை, அமைதியான வாழ்க்கையை வாழலாம் என்று கூறி, இதாங்க பஞ்சபூத நவகிரக தவ விளக்கம். இப்போ தவம் செய்ய போகிறோம். இப்போ உங்களுக்கு கேள்வி, என்ன கேள்வி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏதாவது இந்த தவம் சம்பந்தமாக என்ன எத்தனையோ கேள்விகள் இருக்கும். அது நீங்கள் அந்தந்த வகுப்புகளில் பார்த்துக்கலாம். இப்போ இந்த பஞ்சபூத நவகிரக தவம் பண்ணுறது பற்றி ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். அடுத்து நம்ம தவத்துக்கு செல்லலாம் என்று கூறி எனது சிந்தனையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.